ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஃபார்ம் டீச் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலோட மெயின் நோக்கமே ஃபார்மசி ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம தமிழ்ல பார்க்கறது தான். இப்போ ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஜிபெட் எக்ஸாமினேஷன் இப்போதான் ரீசெண்டா முடிஞ்சிச்சு. அடுத்த 10 மாசம் நம்ம ப்ராப்பரா ஜிபெட் எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளால வர்ற ஜிபெட் எக்ஸாமினேஷன் அதாவது நெக்ஸ்ட் ஜிபெட் எக்ஸாமினேஷன்ல கண்டிப்பா குவாலிஃபை ஆக முடியும். ஸோ அதுக்காக நம்ம அடுத்த 10 மாசத்துல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஜிபெட் எக்ஸாமினேஷனுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம நம்ம ஜிபெட் எக்ஸாமினேஷன் அதுல வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான மெயின் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட்ல கிளியர் ஆகணும். கான்செப்ட் கிளாரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அது கூட வந்து எம்சிக்யூஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது போக மெயினான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த 3 விஷயத்தை சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். மந்த் 1ல இருந்து 2 அதாவது ஃபர்ஸ்ட் 2 மாசம் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா மெயினா வந்து நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் போடணும். எதுலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்மகோ கைனெட்டிக்ஸ் பார்மகோ டைனமிக்ஸ்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடணும். அது போக டோசேஜ் ஃபார்ம்ஸை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம பேசிக்ஸா நம்ம வந்து பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல. அடுத்து வர்ற அடுத்த 3 மாசத்துல அதாவது 3வது மாசம் 4வது மாசம் 5வது மாசம் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா கோர் சப்ஜெக்ட் அதாவது மெயினான சப்ஜெக்ட் பார்மகாலஜி, பார்மசூட்டிக்ஸ், பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்டையும் நம்ம ஃபுல்லா வந்து தரோவா வந்து படிக்கணும். எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் இருக்கு. 3 மாசத்துலயும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சப்ஜெக்டை படிச்சோம்னா 3 மாசத்துல 3 சப்ஜெக்டை நம்மளால கிளியரா படிக்க முடியும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு அப்பையில இருந்தே நம்ம வந்து எம்சிக்யூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டை முடிக்கும் போது எம்சிக்யூஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். 6ல இருந்து 7 அதாவது அடுத்த 2 மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்மகாக்னசி அதாவது இது வந்து அட்வான்ஸ்டு பேஸ். இதுல இருந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா மேஜரா பார்மகாக்னசி அது போக வந்து அட்வான்ஸ்டு டாபிக் அதாவது அட்வான்ஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் அது ரிலேட்டடா எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். அது மட்டும் இல்லாம டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 50 to 100 எம்சிக்யூஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதாவது 6வது மாசத்துல இருந்து 7வது மாசத்துல இருந்து நம்ம வந்து எம்சிக்யூஸ் வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அடுத்து ரிவிஷன் பேஸ் அதாவது 8ல இருந்து 9வது மாசம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் சிலபஸையும் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும். அதாவது இந்த பேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 3 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயினா ஃபுல் சிலபஸையும் நம்ம ரிவிஷன் பண்ணணும். நம்ம படிக்கிறது மேட்டர் கிடையாது. படிச்ச விஷயத்த நம்ம ரிவிஷன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஜிபெட் எக்ஸாமினேஷன் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம மேஜரா இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் ஜிபெட் எக்ஸாமினேஷன் கொஸ்டினை ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ஒண்ணு கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஏரியாவெல்லாம் வீக்கா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ அந்த ஏரியாவெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம் இந்த பேஸ்ல. பேஸ் 10வது மாசம் நம்ம என்ன பண்ணணும் மேஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜரா நம்ம மோக் டெஸ்ட் அதாவது மாடல் டெஸ்ட்லாம் வந்து நம்ம அட்டன் பண்ணி ட்ரை பண்ணணும். அது போக நம்மளால டைம் கரெக்டா மேனேஜ் பண்ண முடியுதா ஜிபெட் எக்ஸாமினேஷனுக்கு அப்படிங்கிறது செக் பண்ணணும். அது போக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குயிக்கான ஒரு ரிவிஷன் அதாவது போன பேஜ்ல நம்ம ஃபுல்லாவே எல்லாத்தையும் நம்ம ரிவிஷன் பண்ணியிருப்போம். அப்படி இருந்தாலும் குயிக்கா வந்து நம்ம சிம்பிளா வந்துட்டு சின்ன சின்ன இதை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மெயினா இந்த பேஜ்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது மெயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசா எந்த டாபிக்குமே நம்ம படிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நம்ம படிச்சதை நம்ம கிளாரிட்டியா இருந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டு அதை நம்ம பண்ணாலே போதும். நம்ம புதுசா எந்த டாபிக்குமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த 10வது மாசத்துல. ஏன்னா 10வது மாசம் அப்படிங்கிறது நம்ம ஃபைனல் பேஸ். அடுத்து நமக்கு எக்ஸாமினேஷன் வந்துடும். ஸோ இந்த டைம்ல நம்ம புது டாபிக் எதையுமே டச் பண்ணக்கூடாது. இப்போ நான் 10 மாசத்துக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்ட் நான் ரீகால் பண்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கு பேசிக்ஸ் படிக்கணும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் பார்மகாலஜி பார்மசூட்டிக்ஸோட பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். அடுத்து 3வது மாசத்துல இருந்து 5வது மாசம் வரைக்கும் அது 3 மாசத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 3 சப்ஜெக்ட் மெயினா வந்து பார்மசூட்டிக்ஸ் பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்மகாலஜி இந்த 3 சப்ஜெக்ட் கோர் சப்ஜெக்ட் இதுதான் மேஜர் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கணும். அதுக்கு அடுத்து 6ல இருந்து 7வது மாசம் என்ன பண்ணணும் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும். அந்த டைம்ல இருந்தே நம்ம எம்சிக்யூஸ் வந்து அந்த டைம்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். 8வது மாசத்துல இருந்து 9வது மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்ச எல்லாத்தையுமே நம்ம ரிவிஷன் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து 10வது மாசம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிவிஷன் இந்த ஸ்டேஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா மோக் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த டைம்ல வந்து நம்ம புதுசா எந்த டாபிக்குமே படிக்க கூடாது. இந்த மாதிரி நம்ம 10 மாசம் பிளான் பண்ணோம்னா ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியும். பிளான்ல ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம படிக்கலாம். ஆஃப்டர்நூன் டைம்ல என்ன பண்ணலாம்னா ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம். அதாவது காலைல படிச்சதை நம்ம ஆஃப்டர்நூன் வந்து ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எம்சிக்யூஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எம்சிக்யூஸ்லாம் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நம்ம 4 ஹவர்ஸ் நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்து வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒருவேளை நீங்க காலேஜுக்கு ரெகுலரா போய்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க ஈவினிங் வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் அப்புறம் மறுநாள் காலையில ஒரு 2 மணி நேரம் இல்ல அப்படின்னா
விடிய காலையில ஒரு 4 மணி நேரம், அப்புறம் ஈவினிங் ஒரு 2 மணி நேரம். இந்த மாரி நம்ம வந்துட்டு டைம் அலாட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எப்பயுமே வந்து குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாச்சும் நம்ம வந்து படிக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து கன்சிஸ்டன்ட்டா நம்ம வந்து படிச்சா மட்டும் தான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம இதுல மேஜரா வந்து நெறைய பேர் வந்து பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நெறைய புக்ஸ் வந்து படிப்பாங்க. நெறைய புக்ஸ படிக்கிறதுனால என்ன அப்படின்னா, நெறைய கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க. ஸோ நெறைய புக்ஸ படிக்காம மேஜரான புக்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து குடுத்திருப்போம். மேஜரா எந்த புக்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அத ரெஃபர் பண்ணி நம்ம அந்த மேஜரான புக்ஸ மட்டும் படிச்சாலே போதும். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. படிச்சுட்டே போய்க்கிட்டே இருப்பாங்க. அதாவது லாஸ்ட் 10 மாசம் அப்படின்னா, 10 மாசம் வரைக்கும் படிச்சுட்டே போவாங்க. அந்த ரிவிஷன் வந்து பண்ணாம இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்காம இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ப்ராப்பரான பிளான் இல்ல. அதாவது ஜிபேட் எக்ஸாமினேஷன் பிரிப்பேர் பண்றதுல ப்ராப்பரான பிளான் இல்லன்னா கூட குவாலிஃபை ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாரியான மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். டிப்ஸ் குடுக்குறேன் என்ன அப்டின்னா, கன்சிஸ்டன்ட்டா நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணணும். எக்ஸாமினேஷனுக்கு இடையில ஸ்டாப் பண்ணாம, அதாவது 10 மாசத்துக்கு நம்ம பிளான் பண்றோம் அப்டின்னா, 10 மாசமுமே நம்ம வந்து பிளான் பண்ணபடி கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணணும். அதாவது என்ன அப்டின்னா, நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, அத இடையிலேயே விட்டுட்டோம் அப்டின்னா, நம்மளால குவாலிஃபை ஆக முடியாது. நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னா, இன்னையிலிருந்து நம்ம 10 மாசத்துக்கு கன்டினியூஸா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிச்சோம் அப்படின்னா, நம்மளால ஈஸியா குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிறது தான். ரிவைஸ் பண்ணணும். ரெகுலரா ரிவைஸ் பண்ணணும். அது போக பிராக்டிஸ் பண்ணணும் எம்சிக்யூஸ. இந்த மாரிலாம் பண்ணணும் அப்படின்னா, நம்மளால ஈஸியா குவாலிஃபை ஆக முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்ம் டீச் தமிழ். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல நம்ம அடுத்தடுத்து நெறைய ஜிபேட் ரிலேட்டடான வீடியோஸ், அது மட்டும் இல்லாம கான்செப்ட் நெறைய கான்செப்ட் வந்து நம்ம கிளியரா வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து போட போறோம். அந்த வீடியோக்கள பார்க்கறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாருன்னா ஜிபேட் எக்ஸாமினேஷன் பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.